அமெரிக்காவுடைய டாரிஃபில் நமக்கு இம்பேக்ட் ஆகுமானா ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுடைய நம்மளுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், தென் கன்சம்ஷன், நம்ம பெரும்பாலும் ஃபாரின் டிபெண்ட் கிடையாது. நம்ம நிறைய விஷயங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எக்ஸப்ட் ஆயில், நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கிறோம். அதனால் வெளியிலேருந்து எந்த கண்ட்ரியுமே ஒரு பெரிய ஷாக் இந்தியாவுக்கு கொடுக்க முடியாது. இதில் இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா ஒரு 2 விதமான பிரச்சனையை பார்க்கலாம். ஒன்று அவங்களுக்கு இந்த ட்ரேட் டெஃபிசிட்டு. இப்போ இந்தியாவோட ஒவ்வொரு கண்ட்ரியோடையும் எவ்வளோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ அவங்க நினைக்கிறாங்க, நான் உனக்கு கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நீ எனக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுற, ஏன் எக்ஸ்போர்ட்லாம் நீ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. அவனுக்கு நிறைய நம்ம ஆயில் வாங்குவோம், நம்ம கொஞ்சம் போல் வாழைப்பழம் இந்த ஐட்டம் தான் அனுப்புவோம் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ அமெரிக்கா ட்ரேட் டெஃபிசிட் இருக்கிற நாடெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறாங்க. அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே எடுத்தோடனே ஒரு 10% பேஸ் டேரிஃப்னு ஒன்று போட்டார். அடுத்து ஒரு 16% இந்தியாவுக்குன்னு சொல்லி 16% போட்டார். இது 2 இப்போ தான் ஆக்டிவேட் ஆச்சு. நடுவில் August 7 25% டேரிஃப்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். இப்போ 25% டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ரஷ்யாவோட நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு 50 ஆண்டுகளாகவே ரிலேஷன்ஷிப் இருக்குது. அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா, ஒரு பாலிசி, எதர் யூஆர் வித் மீ ஆர் யூஆர் நாட் வித் மீ, நியூட்ரல்லாம் ஒன்று இருக்கக்கூடாது, ஒன்று வித் மீ ஆர் அகென்ஸ்ட் மீ அப்படின்னு ஒரு பாலிசி இப்போ எடுக்கிறாங்க. ட்ரம்ப்போடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா, இரஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பாலிசி, ஃபினான்ஷியலாக எந்த கண்ட்ரிகிட்டையும் அமெரிக்கா லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ டைட்டாக அவங்களோட அவங்களுக்கு அந்தந்த கண்ட்ரிக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது ஃபினான்ஷியல். அப்படி போகும்போது நமக்கு 25%, 26%, 16% இந்தமாரி ஏதாவது இடத்துல போய் தான் நிற்குமே தவிர, நம்ம பழைய ஒரு 1.5%லாம் நம்ம இருந்தோம், அதுக்கான வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸு கியரப் ஆகி ஆகணும், வேறு வழி இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம திரு சரவணகுமார் ஐஆர்எஸ் அவர்களை தான் நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். இவர் ஃபார்மர் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காரு. இவர் ஒரு அரசியல் விமர்சகரும் கூட. ஸோ இப்போ நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியா மேலே விதிச்சிருக்கக்கூடிய இந்த வரி ஏய்ப்பு பற்றியும், அதுக்கப்புறமா ஒரு சில அரசியல் விஷயங்களை பற்றியும் நம்ம இந்த நேர்காணலில் அவர் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ இந்தியாவில் ரொம்பவே எல்லாருமே பேசு பொருளாக ஆக்கியிருக்கிற ஒரு விஷயம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேலே போட்டிருக்கக்கூடிய வரி ஏய்ப்பு கிட்டத்தட்ட 50% வரைக்கும் போட்டிருக்காங்க. 2 காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த ரெசிப்ராக்கல் டேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ ரஷ்யா கூட நம்ம வர்த்தகம் பண்ணுறதுனால அதுவும் ஒரு காரணமாக வச்சு சொல்கிறாங்க. ஸோ இதோட பின்னணி என்ன சார்? எவ்வளோ பெரிய பாதிப்பு இது இந்தியாவுக்கு அளிக்க போகுது? இதுக்கு என்ன செய்ய போகுது இந்தியன் கவர்மெண்ட்? 2-3 விஷயமாக அதை பார்க்கலாம். அமெரிக்கா ஒரு எக்கனாமியில் ஒரு பெரிய கண்ட்ரி. ஸோ நேச்சுரலாக அமெரிக்கா ஒரு இம்போர்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும். நம்ம வரி விதிக்கிறதுங்கிறது அமெரிக்காவுக்கு நம்ம அனுப்புகிற எக்ஸ்போர்ட் பண்ணுற குட்ஸை அமெரிக்காவில் லேண்ட் ஆகும்போது அங்கே என்ன வரி விகிதம் அப்படின்னு. இப்போ அமெரிக்கா எனக்கு ஒரு வரியும், பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ வரியும் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே ப்ராடக்ட்டுக்கு, ஒரு பாலுக்கு போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு வரி அதிகமாக வந்துச்சுன்னா நம்ம பொருளை வாங்காமல் பாகிஸ்தான் பொருளையோ ஆப்கானிஸ்தான் பொருளையோ வாங்கக்கூடிய அமைப்பு அமெரிக்கர்களுக்கு வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய எக்ஸ்போர்ட் குறைஞ்சிரும், அங்கே கன்சம்ஷன் இருக்காது. இங்கேருந்து யாரோ ஒருத்தர் பொருளை வாங்கி, மெயினாக இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ், திருப்பூர்லேருந்து நமக்கு 12,000 கோடி மதிப்புள்ள டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. நம்ம கோயம்புத்தூர் அண்டு தமிழ்நாடு ஜோன்லேருந்து ஒரு 7,000 கோடி 8,000 கோடி அளவில் தங்க நகைகள் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஜுவல்லரி, கோல்டு ரிலேட்டட் ஐட்டம்ஸு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு எனக்கு காம்படிட்டராக உலகத்தில் ஒரு 5-6 கண்ட்ரி இருப்போம். இப்போ நான் பண்ணுவேன், சைனா பண்ணுவாங்க, டெக்ஸ்டைலில் பங்களாதேஷ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அப்போ எனக்கு டேரிஃப் 50% விழும்போது அவங்களுக்கு அது விழுகலைன்னா, ஸோ என்னோடய விலை அங்கே இன்சிடெண்ட்டில் கூடிடும் அமெரிக்காவில். அப்போ என்னோடக்கு இது இருக்காது. ஸோ அந்த ஏற்றுமதி நான் பண்ணாட்டா அந்த குட்ஸ் என்ன ஆகும்? இங்கே இந்தியாவில் நான் இந்தியாவில் தான் கொடுத்தாகணும் அந்த டெக்ஸ்டைலில். அப்போ இங்கே சப்ளை ஜாஸ்தி ஆகும். இங்கே சப்ளை ஜாஸ்தினா குறையும் விலை. ஸோ இந்த சம்டைம்ஸ் குறையுது, இல்லை சப்ளை நடக்கலைன்னா அந்த கம்பெனியை நடத்த முடியாத வரும்.
இது நார்மலாகவே இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இதில் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா, ஒரு 2 விதமான பிரச்சனையை பார்க்குறோம். ஒன்று வந்து அவங்களுக்கு இந்த ட்ரேட் டெஃபிசிட். இப்போ இந்தியாவோட ஒவ்வொரு கண்ட்ரியோடையும் எவ்வளோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், நான் இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ அவங்க நினைக்கிறாங்க, நான் உனக்கு கம்மியாக எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கேன், நீ எனக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிருக்க, ஏன் எக்ஸ்போர்ட்லாம் நீ அவாய்ட் பண்ணுற அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் வந்து ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் இந்தியாவை வியாபாரம் பண்ணும் பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு $50 பில்லியன் ட்ரேட் டெஃபிசிட் வருது. சர்ப்ளஸ், நமக்கு சர்ப்ளஸும் அவனுக்கு டெஃபிசிட்டும் வருது. இப்போ நமக்கு வெஸ்ட் ஏஷியாவோட ட்ரேட் டெஃபிசிட் இருக்கும். அவனுக்கிட்ட நிறைய நம்ம ஆயில் வாங்குவோம், நம்ம கொஞ்சம் போல் வாழைப்பழம் இந்த ஐட்டம் தான் அனுப்புவோம் சென்ட்ரல் ஏஷியாவுக்கு. ஸோ அமெரிக்கா வந்து ட்ரேட் டெஃபிசிட் இருக்கிற நாடெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறாங்க. அப்போ ஏன் குட்ஸ் ஏன் போக மாட்டேங்கி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லி டேவிட்சன் ஒரு புல்லட் இருக்குது, அமெரிக்கன் புல்லட், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் சரியா. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், ஹார்லி டேவிட்சனா ராயல் என்ஃபீல்டா இல்லை லோக்கலில் இருக்கிற புல்லட்டான்னு கேட்டால், நான் வந்து ஹார்லி டேவிட்சன் 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக்கை நான் ஒரு 1% டியூட்டியில் அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இங்கே இருக்க லோக்கல் பிராண்டு எனக்கு அது போதும். அதை ஹார்லி டேவிட்சன் அதர்வைஸ் வாங்குகிற ஆள் யார் எனக்கு? மெட்ராஸில் ஒரு 1000-2000 பேர் வாங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு நான் கம்மியான விலையில் கொடுத்துட்டு சின்னதாக வாங்குகிற 2 லட்சம் 3 லட்சத்துக்கு புல்லட் வாங்குகிற பசங்களுக்கு நான் வந்து அதிகமான விலையில் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அவன் 20 லட்சத்துக்கு அந்த வண்டி வாங்கினா, இப்போ எப்படின்னு நினைக்கிறோம், ஒரு ரொம்ப காஸ்ட்லியாக ஒன்று இம்போர்ட் பண்ணுறோன்னா நமக்கு அதுக்கு டேக்ஸை கூட்டுவோம். ஸோ தட் டு ப்ரொமோட் அவர் லோக்கல் ப்ராடக்ட். கண்டிப்பாக ஹார்லி டேவிட்சன் பெரிய காஸ்ட்லி ப்ராடக்ட்டு. ஆனால் அமெரிக்காவிலேருந்து ராயல் என்ஃபீல்டு வரதில்லை, ஹார்லி டேவிட்சன் தான் வருது. அவர் ஏன் நீ தடுக்கிறேன்னு கேட்குறாரு ட்ரம்ப். ஸோ இந்த பிரச்சனை தான் நம்ம இப்போ நமக்குள்ளே போயிட்டுருக்குது. இப்போ அதில் வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே எடுத்தோடனே ஒரு 10% பேஸ் டேரிஃப்னு ஒன்று போட்டார். அடுத்து வந்து ஒரு 16% இந்தியாவுக்குன்னு சொல்லி 16% போட்டார். இது 2 இப்போ தான் ஆக்டிவேட் ஆச்சு. நடுவில் ஆகஸ்ட் 7 25% டேரிஃப்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணார். இப்போ 25% டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது, ரஷ்யாவோட நம்ம ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு 50 ஆண்டுகளாகவே ரிலேஷன்ஷிப் இருக்குது, தொடர்ந்து போயிட்டுருக்கு. சோவியத் பீரியட்லேருந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்போயும் பேலன்ஸாக கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அமெரிக்கா என்ன நினைக்கிதுன்னா, ஒரு பாலிசி, எய்தர் யூ ஆர் வித் மீ ஆர் யூ ஆர் நாட் வித் மீ. நியூட்ரல்லாம் ஒன்று இருக்கக்கூடாது, ஒன்று வித் மீ ஆர் அகென்ஸ்ட் மீ அப்படின்னு ஒரு பாலிசி இப்போ எடுக்கிறாங்க. இது ஒரு நல்ல பாலிசியாக உலகளவுலனா கொஞ்சம் ரிஸ்க்கான பாலிசி. ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு நீடு இருக்குது. அமெரிக்கா வந்து இந்தமாரி இந்தியா மாதிரியான ஒரு பெரிய 100 கோடி மக்கள் தொகை கொண்ட ஜனநாயக முறையில் இருக்கிற ஒரு செக்குலர் கண்ட்ரியை சப்போர்ட் பண்ணும். நம்மளை சுற்றி ஜனநாயகமான கண்ட்ரியும் கிடையாது, செக்குலரான கண்ட்ரியும் கிடையாது. ஸோ இதை சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு இதெல்லாம் ஒரு இது நல்லதா கெட்டதாங்கிறதுக்கு நான் போகலை, பட் டெஃபினட்டாக வேர்ல்டோட பீஸுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்தமாரி இதை சப்போர்ட் பண்ணாமல் அவங்க நெகட்டிவாக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம விஷயம் இதை பியூராக எக்கனாமிக்கலாக பார்க்காம இந்தமாரியும் பார்க்குறாங்க. ஸோ அமெரிக்காவுடைய டேரிஃபில் நமக்கு இம்பேக்ட் ஆகுமானா ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுடைய லோக்கல், நம்மளுடைய ஜிடிபி இருக்கு இல்லையா, டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், தென் கன்சம்ஷன், நம்ம பெரும்பாலும் ஃபாரின் டிபெண்ட் கிடையாது. நம்ம வந்து நிறைய விஷயங்கள், நமக்கு தேவை விஷயங்கள் நம்ம எக்ஸப்ட் ஆயில், நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கிறோம். அதனால் வெளியிலேருந்து எந்த கண்ட்ரியுமே ஒரு பெரிய ஷாக்கு இந்தியாவுக்கு கொடுக்க முடியாது. பட் நம்ம எக்ஸ்போர்ட் தடைப்படுறதுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நமக்கு அந்தந்த செக்டாரில், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கோல்டுங்கிற செக்டார், டெக்ஸ்டைலுங்கிற செக்டார், என்ன நம்ம லெதர் செக்டார், இப்போ இதில் வாணியம்பாடி இந்த ஏரியாவிலேருந்து லெதர் செக்டார் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கலாம் என்ன. பட் இதை பெனால்ட்டிங்கிறனால, அந்த 25% பெனால்ட்டிங்கிறனால நான் வந்து ரொம்ப நாள் நிற்கும்னு நான் நினைக்கல. அது போயிட வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா வந்து 25% பெனால்ட்டியை தூக்கி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் டெஃபினட்டாக முன்னாடி இருந்த அந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட்னு நம்ம சொல்லுவோம், அதில் இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா ட்ரம்ப்போடைய அப்ரோச் எப்படி இருக்குன்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் பாலிசி, ஃபினான்ஷியலாக எந்த கண்ட்ரிகிட்டையும் அமெரிக்கா லாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ டைட்டாக அவங்களோட அவங்களுக்கு அந்தந்த கண்ட்ரிக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது ஃபினான்ஷியல் பாலிசி.
அப்படி போகும்போது நமக்கு அந்த 25%, 26%, 16% இந்தமாரி ஏதாவது இடத்துல போய் தான் நிற்குமே தவிர, நம்ம பழைய ஒரு 1.5%லாம் நம்ம இருந்தோம். வெறும் இப்போ நீங்கள் 50%ன்னா ஒரு காலத்தில் வெறும் 1.5% கிட்டிகிட்டு இருந்தோம் இம்போர்ட்டு. அதுக்கான வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரீஸு கியரப் ஆகி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ அதனுடைய காஸ்ட் எஃபெக்டிவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மற்ற கண்ட்ரிஸ் பங்களாதேஷோ இவங்களோ பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டனில் இப்போ அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, இந்தமாரி ஆச்சுன்னா இம்போர்ட் பண்ணுற காட்டன் நம்ம ஒரு டியூட்டி போடுறோம், அதை எடுத்து விடலாம். ஸோ இந்தமாரி பண்ணால் நம்மளுடைய பொருள் காம்படிட்டிவ் ஆகிக்கும் அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ டெஃபினட்டாக நம்ம அதுக்கு கண்டிப்பாக ரெடி ஆகணுங்கிறதான் என்னுடைய ஒரு. ஏன்னா இனிமேல் நீங்கள் வந்து அந்த 1%, 2% அட்லீஸ்ட் ட்ரம்ப்பு இருக்கிற வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் கியரப் ஆகணும். தமிழ்நாடு கண்டிப்பாக இந்தியாவில் தமிழ்நாடு ஏன் பாதிக்கணும்னு, நம்ம 3வது மேஜர் எக்ஸ்போர்ட்டர் இந்தியா லெவலில். ஒரு 35 lakh crores நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 10, 12, 15% நம்ம எக்ஸ்போர்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நேச்சுரலாக ஒரு 3-4 ஸ்டேட்டுக்கு தான் பெருசாக பாதிக்கும் எக்ஸ்போர்ட் இம்பேக்ட். ஸோ தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி சமாளிக்கணும், இதுக்காக நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடை எப்படி தாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் உடனே ரஷ்யாவோட உறவை துண்டிச்சிட முடியுமா, ஆயில் வாங்காமல் இருக்க முடியுமா? அதெல்லாம் நீங்கள் பண்ணித்தாகணும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? இப்போ பிரிக்ஸ் கண்ட்ரியில் இருந்தால் 10% சொல்லி அனௌன்ஸ் பண்ணார் ட்ரம்ப். பிரிக்ஸில் இந்தியா மெம்பர், பிரேசில், ரஷ்யா, இந்தியா எல்லாம் மெம்பர். அப்போ இருந்தாலே 10%னாரு, அதுக்காக பிரிக்ஸில் வந்து வெளியே வந்துட முடியுமா? ஸோ மோடிஜியோடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஃபார்மர்ஸ் விஷயத்தில் நான் வந்து எனக்கு பர்சனலாக சில டேமேஜ் வரத்தான் செய்யும், பட் எனக்கு சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுது ஃபார்மர் விஷயத்தில், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில். இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இங்கே வந்து எம்எஸ்பின்னு ஒன்று சொல்கிறோம், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஒரு விவசாயி நெல்லை உற்பத்தி பண்ணுறாருன்னா மார்க்கெட்டில் வாங்குறோன்னா வாங்கலையப்பா இந்த ரேட்டுக்கு நான் வாங்கிக்கிறேன்னு எப்போ சொல்கிறோம்? சோவிங் பண்ணும்போதே, விதைக்கும் போதே சொல்லிடுறோம். அப்போ விவசாயிக்கு ஒரு மினிமம் அஷ்யூரன்ஸ் இருக்குது, ஒரு வேளை ரேட் வரட்டாலும் எனக்கு வந்து எம்எஸ்பியில் பணம் வந்துரும்பான்ட்டு. அப்போது தைரியமாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம மக்களுக்கு சாப்பாடு அஷ்யூர் ஆகிடுச்சு, நம்ம நினைக்கிறோம் வாழ்வாதாரம் அஷ்யூர் ஆகிடுச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அமெரிக்கா நினைக்குது, நீ இப்படி சொல்கிறதுனால அவன் எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறான், அந்த எக்ஸஸ் ப்ரொடியூஸை நீங்கள் இப்போ அமெரிக்காவுக்கு சீப் ரேட்டில் கொடுக்குறீங்க. ஏன் ஃபார்மருக்கு அங்கே அப்படி கிடையாது. அவனுக்கு அங்கே ஃபார்மர், நம்ம ஃபார்மரே அமெரிக்கா ஃபார்மரே ரெண்டாக பிரிச்சுக்குங்க. நம்ம ஃபார்மர் வெறும் 2 ஏக்கரு, 5 ஏக்கரு, 10 ஏக்கரு, 20 ஏக்கர் வச்சு சுற்றிட்டு இருக்குவேன். அமெரிக்கா ஃபார்மர் ஒருத்தருக்கு கூட 1000 ஏக்கர் கீழே இருக்காது. ஒரு அமெரிக்கர் ஃபார்மர் கூட ஏழை கிடையாது. பெரும்பாலான அமெரிக்கர் ஃபார்மர்ஸு என்ன, இதை வந்து ஒரு ப்ராசஸிங் வரைக்கும் வச்சுருப்பாங்க. லேண்டிலேருந்து அவங்க ப்ராசஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க நெல்லை உற்பத்தி பண்ணுறாங்க, ஒரு வீட்டை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, காட்டன் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அதை ஈல்டு எடுத்துட்டு அதை ப்ராசஸ் பண்ணி அழகாக பேக் பண்ணி அவன் கொண்டு வந்து விற்கிற இடத்து வரைக்கும் அவனே தான் வருவான், அவனே தான் பிஸ்னஸ் பண்ண வருவான். ஸோ அந்த ஃபார்மரையும் இந்தியாவில் இருக்கிற ஒரு 20 கோடி ஃபார்மிங் ஃபேமிலிஸையும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. இந்த விஷயத்த இப்போ ட்ரம்ப்புக்கு நம்ம சொல்லி ஆகணும். இப்போ உன் ஃபார்மர் வர, என் ஃபார்மர் வர, என் ஃபார்மருக்கு எம்எஸ்பி கொடுக்கலன்னா எங்களுக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் உன் ஃபார்மர் அப்படி இல்லை, அவர் இண்டஸ்ட்ரி, அது ஒரு மேசிவ் இண்டஸ்ட்ரி, லட்சக்கணக்கான டன்னு உற்பத்தி பண்ணுவான் ஒரு ஈல்டுக்கு, ஒரு ஃபேக்ட்ரி அது. ஏன்னா அதோட கம்பேர் பண்ணி கண்டிப்பாக ஒன்று ஸ்பெஷலிஸ்ட்டு குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கலாம், உனக்கு இந்த மற்ற இதெல்லாம் பாதிக்கலாம், பிஸ்னஸ், உலகத்துடைய பிஸ்னஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸும் உனக்கு பாதிக்கும். இங்கே இருக்கிற ஃபார்மர் அலூஃபாக உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களோட லாபமே ஒரு 1 லட்சம், 2 லட்சம் தான், 3 லட்சம் தான். ஸோ இதை வந்து நம்ம இப்போ அடுத்தடுத்த இந்தியா இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணல, பட் அடுத்த டிப்ளமேட்டிக் மீட்டில் இதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நம்ம நம்புகிறோம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுற பட்சத்தில் இந்த 25% பெனால்ட்டி போயிடலாம், அக்ரிகல்ச்சர் எக்ஸம்ட் ஆகலாம் இந்த விஷயத்துலேருந்து. ஸோ ஜுவல்லரி அண்டு டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸம்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ நேச்சுரலாக அவங்க ஃபைட் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் 50% இல்லாட்டாலும் என்னுடைய கணிப்பில் 15, 20, 16, 25 இதில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நான் சொல்கிறேன்.
ஸோ அதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். பிரைம் மினிஸ்டர் மோடிஜி சொல்கிற மாரி தனிப்பட்ட முறையில் அவருக்கு பாதிப்பு இருந்தாலும் நான் நிற்பேன், ஸ்ட்ராங்காக நிற்பேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம அவருக்கு நம்ம உறுதுணையாக கரம் கொடுத்தா தானே இந்தியா ஒரு தன்மானத்தோடு நிற்க முடியும். சரி, யாரோ ஒருத்தர் மிரட்டுறதுக்கெலாம் நம்ம வந்து பயந்துக்கூடாது. அவங்க நம்மளோட பெரிய கண்ட்ரி, பெரிய எக்கனாமி, கேபிட்டல். இதில் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு 125 டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவோம். அவங்களுடைய ப்ரொடக்ஷனை கூட்டினீங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்க 140 கண்ட்ரியை விட கூட இருக்கும் வேல்யூவில். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் எக்கனாமி அவங்க. பட் அதுக்காக நம்மளுடைய சோவர்னிட்டி ஃபங்க்ஷனில் நம்ம குறைச்சிக்க முடியாது. மோடிஜியோட கரங்களை வலுப்படுத்துவோம்.